ஓப்போ A59 5G இப்போ ரீசெண்டாக ஓப்போ லான்ச் பண்ண இந்த ஃபோன் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோனாக இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓப்போ A59 5Gயோட பாக்ஸ் தான். ஓப்போ இப்போ ஸ்டாண்டர்டாக இந்த பாக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பின் பக்கமாக பார்த்தோம்னா ஒரு சில ஹைலைட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், சில்க் கோல்டு அப்படிங்கிற கலர். அண்ட் சைடில் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஒயிட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்துருக்கு. இதுக்குள்ளார நமக்கு கேஸ், டாக்குமெண்ட்ஸ், இமிஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஃபோன் வந்து நமக்கு இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக எல்லாமே இந்த ஒரு பேப்பர் மாதிரியான இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு கீழே ஒரு சார்ஜர் இருக்குது. இது வந்து 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு டைப் சி கேபிள் வந்துருக்கு. இப்போ ஃபோனை வந்து எடுக்கலாம். ஃபோன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. குயிக்காக அதோட பிளேஸ்மெண்ட்டை பார்த்து ரைட் சைட் பவர் கீ வந்துருக்கு. அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் ஜாக் வந்திருக்கு. லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா சிம் கார்ட் ட்ரே, வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ இருக்குது. இதில் 2 சிம் ப்ளஸ் ஒரு எஸ்டி வந்து யூஸ் பண்ணலாம். டாப்ல பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கல. அண்ட் பின் பக்கமாக கேமரா மாடியூல்ஸ் வந்துருக்கு. அண்ட் ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது, வச்சோன்னு அன்லாக் ஆகுது. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூரில் வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் நான் சொல்லவே தேவையில்ல, ஓப்போ எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான். அண்ட் பின் பக்கமா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா மாடியூல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. மற்றபடி கையில பிடிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு கீழே தான் வந்து வச்சிருக்காங்க. திக்னஸ்மே நமக்கு வந்து ஒரு 8 mm குள்ள தான் வந்திருக்கு. ஸோ கையில பிடிக்கிறதுக்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், பட் ஓவரால் ஓகே. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த போனுக்கு IP54க்கான டஸ்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன மழை தண்ணி படிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓவரால் அந்த போனோட பில் குவாலிட்டியும் டிசைனும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. HD பிளஸ்க்கான ரெசல்யூஷன் தான் வந்திருக்கு. அண்ட் வாட்டர் டாப் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. 720 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்பிளேவோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓவரால் இந்த டிஸ்பிளேவை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெஸ்ட்டா வந்து இல்லை. ஏன்னா இப்போ 15,000 ரூபாய்க்கு கீழே வந்து நிறைய போன்ஸ்ல டிஸ்பிளே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு சில போன்ஸ் வந்துருக்கு. பட் இந்த போன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்டான டிஸ்பிளே வந்து கிடையாது. என்னதான் ஆஃப்லைன் கன்சிடர் பண்ணா கூட இதோட டிஸ்பிளே அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இல்லை. அண்ட் அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு. பட் 300% வால்யூம் பூஸ்ட், அல்ட்ரா வால்யூம் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது லவுட்னஸ் நல்லா இருக்கு. பட் கிளியரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. சாம்பிள் நீங்களே கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஓவராலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. HD பிளஸ்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து கிடையாது. ஸோ டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசர் தான். டிமென்சிட்டியோட 6020 7 nm ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. 5G சப்போர்ட் பண்ணும். ஓப்போ ஒரு வழியா இந்த 4G போன்லாம் லான்ச் பண்ணாம 5G லான்ச் பண்ணும்போது ஒரு நல்ல சிப்புக்கு வந்து போயிருக்காங்க. பட் இது வந்து இந்த செக்மெண்ட்ல பெஸ்டான்னு கேட்டா பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். அண்ட் அது போக ஓப்போ இந்த போனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ளூயிட் ப்ரொடக்ஷன் ஃபார் 36 months சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கூட ஒரு கார்னிங் உருளா கிளாஸ்மே அது ஏதோ ப்ரொடக்ஷன் தருவாங்க டிஸ்பிளேக்கு நினைச்சா, அதை அவங்க சொல்லல. லாகே ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு கிமிக் தான், அப்படிலாம் கிடையாது. டிமென்சிட்டி 6020 அவ்வளோ ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான சிப் இல்லை. நான் விளாண்டு பார்த்தா அந்த பப்ஜியும் சரி, ஒரு சில கேம்ஸும் சரி, லைட்டா ஒரு லாகிஷ் ஃபீல் இருக்கதான் செய்யுது. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது, ரொம்ப மோசமான ப்ராசஸரும் கிடையாது. எனக்கு 5Gல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் அது போக ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ரேம் மேனேஜ்மெண்ட் ரீலோடு வந்து ஆகுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்தது. ஹீட்டிங் வந்து பெருசா பார்க்க முடியல, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே பெஸ்ட் ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்ல இருக்கதான் செய்யுது. பட் ஒரு ஆஃப்லைன் போன் கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா. ஏன்னா கேமரா மாடியூல் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. பிரைமரி வந்து 13 மெகா பிக்சல், ரெண்டாவது 2 மெகா பிக்சல் டெப்த், செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல்.
ஓப்போ இந்த போனுக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்க ஏரியானா டிஸ்பிளேவை தாண்டி கேமரா தான். கேமரா ரொம்பலாம் சூப்பரா இருக்காது. ஏன்னா ஓப்போ போன்னா கேமரா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்ல. இது ரொம்பவே நார்மலா இருக்கும். பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா நிறைய போன்ல வந்துருக்கு. பட் இது 13 மெகா பிக்சல் நார்மல் சென்சர் தான். ரொம்ப சூப்பராலாம் இல்ல. கலர்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா தான் இருக்காது, கொஞ்சம் ஒரு மோசமா தான் வந்திருக்கும். ஸோ ஓவரால் டீசெண்டா போட்டோ வந்து டே லைட்ல எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நைட் மோட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஓவரால் கேமரா ரொம்பவே பேசிக்கா கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி இருக்கு. 1080p தான் மேக்ஸிமம் ரியல்ல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஒரு லிமிடேஷன் தான். மறுபடி கேமரா ஓரளவுக்கு ஓகேவா வந்து தெரியுது. ஓப்போ A59 5Gயில் 1080p வீடியோ ரொம்பவே பேசிக்காக தான் வந்திருக்கு. அண்டு ஓவராலாக நீங்கள் டே லைட்டில் எப்போயாவது எடுக்கிறீங்கன்னா ஓகேவாக வந்திருக்கும். குவாலிட்டி ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். 5000 mAh வந்திருக்கு. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சார்ஜர் பாக்ஸில் வந்துறாங்க. 5000 mAh இந்த ஃபோனுக்கு சஃபிஷியன்ட் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் 7 nm தான். 5000 mAh இந்த ஃபோனுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன் டேக்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ் அந்த ஃபோனுக்கு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் Android 13 பேஸ்ட் ஆன் ColorOS 13.1 இருக்கு. ColorOS 13.1ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. ஒரு சில பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸே ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே இந்த ஃபோனில் இருக்கதான் போகுது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட்ல ஓரளவு கரெக்டாக கொடுத்துருவாங்க. பட்ஜெட் ஃபோனாவே இருந்தாலும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஆண்ட்ராய்டு அப்டேட் அவங்க பெருசாக கமிட் பண்ணல. Android 14, 15 தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பண்றாங்கிறத பார்ப்போம். சாஃப்ட்வேர் நார்மலான ஃபீல் தான். ColorOS பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா 2 வேரியன்ட்ல இருக்கு. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 2 வேரியன்ட்ல வந்திருக்கு. பிரைஸ்னு பார்த்தா 4128 15,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. 6128 17,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 6128 வாங்குறது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்காது. ஏன்னா 17,000 நல்ல போன் நிறைய வந்திருக்கு. 15,000 இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட ப்ராசஸர் இந்த ஆஃப்லைன் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. Dimensity 6020. ரெண்டாவது 5000 mAh அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் அது போக காம்ப்ரமைஸ் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. டிஸ்பிளே ரொம்பவே மோசமாக பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஓப்போ ஃபோன் தான் வேணும், நான் ஆஃப்லைனில் தான் ஃபோன் வாங்க போறேன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.